ஒன்று கனிமொழியின் அதிகாரம், மற்றொன்று சபரீசனுடைய வானளாவிய அதிகாரம், மூன்றாவது திரு உதயநிதியினுடைய அதிகாரம். பாப்போம், ஸ்டாலின் ஐயா என்னன்னா அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். அவர் ஒரு ரோபோ மாதிரி. ஐயா அவர்கள் அதிகார மட்டத்தில் அண்ணன் தம்பிக்குள் மூக்க அழகிரிக்கும் இவர்களுக்கும் ஏற்பட்ட அதே போட்டியின் நிலையும் இன்னும் சில நாட்களில் சபரீசனுக்கும் உதயநிதிக்கும் வந்துவிடும். அது எந்த விதமான டவுட்டும் இல்லை, வந்துடும். கழகத்தினுடைய அடுத்த முதலமைச்சர் இளம் புயல் உதயநிதிக்கு கட்டுப்படுவதா, மாப்பிள்ள முதலாளி சபரீசனுக்கு கட்டுப்படுவதா, இல்ல ஐயாவுடைய பொண்ணு கனிமொழிக்கு கட்டுப்படுவதா? இந்த கொஸ்டின்ஸை யார் அனுப்பியிருக்கானா? இன்னொரு சம்பவத்தை சொல்லட்டா, கார்த்திக் மோகனுக்கும் இவருக்கும் மோதி இருக்கு, உதயநிதி ஸ்டாலினுக்கும். உதயநிதி அப்ப மோதிட்டுனா உதயநிதி ஸ்டாலின், நம்ம இங்க ஏற்கனவே பேசினோமே அந்த அமைப்பு பேர் என்னது, பெண் நிறுவனத்தை கலைச்சிட்டாங்க. கலைத்தார்கள் என்று போட்டார்கள், இப்பொழுது கலைக்கவில்லை என்று அவர்கள் பல்ட்டி அடித்து விட்டார்கள். ஆனால் பெண் நிறுவனம் மௌனியாக்கப்பட்டிருக்கிறது, பல்பிடிங்க பாம்பாக ஆக்கி போட்டிருக்கிறது. ஏனென்றால் குறிப்பிட்ட பத்திரிகையில் பெண் நிறுவனம் கலைக்கப்பட்டதாகும், பெண் நிறுவனத்திலிருந்து 280 பேர் வேலையிலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டதாகும். இப்போது இந்த பவர் செக்டர்ல திராவிட முன்னேற்ற கழகம் குழம்பி போய்விட்டது. திமுகவுக்கு ஒரு பெரிய நாசகார விளைவு எதன்னு கேட்டா, இதுவரைக்கும் அவங்க காட்டி கொண்டிருந்த பம்மாத்து வேலை, அதாவது ஒரு இல்யூஷன் ஹேஸ் டு பி கிரியேட்டட், ஒரு மாயப்பிம்பம். அந்த மாயப்பிம்பம் என்னென்றால், நாங்கள் தான் சிறுபான்மையினரை காப்பாற்றுவோம். இப்போது அந்த மாயப்பிம்பம் சோழி முடிந்து விட்டது. இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இவ்வளவு பெரும் சிக்கலில் இப்போது 25% சிக்கப்பட்டு கொண்டது. இது பல ஆண்டுகளுக்கு மீண்டும் திமுக தமிழ்நாட்டில் தலையெடுக்க முடியாத ஒரு சூழலை உருவாக்குவதாக நான் இன்னைக்கு தனிப்பட்ட ஒரு அனலிட்டிக்கலாக ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கேன். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். சார், சமீபத்தில் திமுக ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்கதாகவும் அதில் 3 பவர் சென்டர் தற்பொழுதைய வீழ்ச்சிக்கு, அதாவது திமுகவினுடைய தோல்வி, வீழ்ச்சின்னு சொல்கிறத விட தற்பொழுதைய திமுகவுடைய தோல்விக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வருது. அது என்ன ரிப்போர்ட், யார் எடுத்தா, யார் அந்த 3 பவர் சென்டர்? திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் 36 கொண்ட குழுக்கள் நியமிச்சிருக்காங்க தமிழ்நாடு முழுவதும். அந்த 36 குழுக்களில் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரியாது. 36 பேரை வைத்துக் கொள்ளலாம், அல்லது 36 × 4 எடுத்துக்கொள்ளுங்கள். இவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டிகளில் மாநகராட்சி முதல், இப்போ சென்னையில் 200 வார்டு இருக்கு, அதே மாதிரி கோவை, மதுரை, திருச்சி, கன்னியாகுமரி, நெல்லை, 1ஆம் நிலை மண்டலம், 2ஆம் நிலை மண்டலங்கள் எல்லாவற்றிற்கும் டெல்டா மண்டலங்கள், திருவாரூர், தஞ்சை, எல்லா இடங்களையும் எடுக்கப்பட்டிருக்கு. டோட்டலாக ரிப்போர்ட். அதில் அதிர்ச்சியான ரிப்போர்ட்டு ஸ்ரீரங்கத்தில், திருச்சியில் ஒரு இடத்துல 9 ஓட்டு தான் கிடச்சிருக்கு. அந்த வார்டில். அதில் யாருமே திமுக காரங்க கூட ஓட்டு போடலையா. அது ஸ்ரீரங்கத்தில் ஒரு வார்டு, அது இங்கே மறந்துட்டு இங்கே பொதுவாக நான் சொல்லிடுறேன். இந்த ரிப்போர்ட்டுகள் எல்லாமே லட்சக்கணக்கில், நான் நேற்று 4 நாளைக்கு முன்னாடி பார்க்கும்போது 3 லட்சம் பேர் கிட்ட அளவுக்கு இப்போ மலமளமலன்னு பதிவுகளை போடுறாங்க. திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலிருந்து ஏன் நாம் தோல்வியுற்றோம், ஏன் நாம் வீழ்ச்சி அடைந்தோம் என்று பல கருத்துக்களில் நான் வழக்கமாக சொல்லக்கூடிய இந்த துரைமுருகன் கருத்துக்கள். என்னையா துரைமுருகன், இந்த விட முடியாது, அவர் எல்லாம் முடியாதனால இந்த மூத்த தலைவர்களுடைய அதிகாரம் ஒன்று. கடைசியில் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்டை சொல்ல போகிறேன். 2வது, விஜய் ரொம்ப கவனமாக கதையை நவுட்டினார், நல்ல அழகாக ஹேண்டில் பண்ண. தீய சக்தி தட் ஷுட் பி, அது ஒரு பெரிய டிராஸ்டிக் எஃபெக்ட் ஆன் சொசைட்டி. மக்களுக்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தீய சக்தி தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதை மக்கள் அக்செப்ட் பண்ண மாதிரி ஒரு கருத்து. 3வது விவகாரம், 41 பேர் கொலை செய்யப்பட்டார்கள் அல்லவா, அது கொலைதான் அந்த விபத்தில். அதில் எனக்கு சம்பந்தம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் போலீஸ் துறையை வைத்து பாதுகாப்பு கொடுப்பதற்கு சரியான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் இந்த அநியாயம் நடந்துவிட்டது என்று அவர் சொன்னார்.
அது மக்களிடத்தில் பெரிய அளவில் திமுகவுக்கு எதிராக மாறி இருக்கிறது. 4வது உள்கட்சி பூசல். இப்படி பல பல விஷயங்கள், பணம் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் விட முதலாவது ஒரு கருத்து ஒன்று வந்துடுது. அப்படி வந்து டக்குன்னு ஃப்ரெண்டில் 3 அதிகார மன்றங்கள். என்ன 3 அதிகார மட்டங்கள்? இப்போ தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருமதி சகோதரி கனிமொழி கருணாநிதி அவர்கள், அது முதல் அதிகார மட்டம். தூத்துக்குடி பக்கம். ஆமாம், அவங்க அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன், இந்த மதுரைக்கு தெற்க உங்கள் ஊர் சைடு. ஆமாம், எங்கள் ஊர் பக்கம். அவங்க அம்மா நாடார், யாரு? ராஜாத்தி அம்மா. அதனால் இவங்க நாடார். இப்போ இவர் தெலுங்கு தானே, தெலுங்கா? இந்த கருணாநிதி அவர்கள் தெலுங்கு தானே, அவர் தெலுங்கு தான் இசை வேளாளருங்கிறார். அதை பற்றி பரவாயில்ல, விட்ருங்க. நம்ம அந்த அந்த இதில் போகிறதில்ல. அது வந்து நம்முடைய சீமானுடைய அரசியலாயிரும். அவங்க அம்மா ராஜாத்தி அம்மா நாடார் அம்மாவாக இருக்கிறனால இவர்களை அந்த நாடார் வாக்குகளில் கொண்டு விடணும்னு சொல்லி அங்கே அந்த பங்கு போட்டு கொடுத்துட்டாங்க. சொத்து தானே அது, ப்ராப்பர்ட்டி கிளைம்ஸ். நீங்கள் அப்பா சொத்தை நீங்கள் திமுகவின் அதை பார்த்துக்கிடுங்க, நீங்கள் இங்கே பார்த்துக்கிங்க. இப்போ அவங்க அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க இடையில டெல்லியிலேருந்து இங்கே வரணுன்ட்டு ஒரு திட்டம் போட்டாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பெரிய சந்தடி சாக்கில் பெரிய பிரச்சனை போச்சு. அவங்கள வரவே விடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்து அவங்க எலெக்ஷனில் டிக்கெட்டும் கேட்டாங்க. யார்? திருமதி கனிமொழி அவர்கள் டிக்கெட் கேட்டது மட்டுமல்ல, சீட்டு. ஆமாம், சீட்டு கேட்டாங்க. எம்எல்ஏ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு இஸ் மச் இன்ட்ரெஸ்டட் டு கண்டஸ்ட் எலெக்ஷன். விருதுநகர் போன்ற பல பகுதிகளில் அவர்கள் பேரிலும் கூட டெபாசிட் கட்டப்பட்டதாகவும் அல்லது அதற்கு பல தயாராகவும் இருந்த நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதற் குடும்பம் அதை தடுத்து விட்டு, அந்த முதற் குடும்பத்தில் திருமதி இவங்க தான், யார்? நம்ம அம்மா துர்கா அம்மா, அதே மாதிரி செல்வின்னா அவங்க 2 பேரும் அது என்ன சொல்கிறது, அண்ணி தானே உறவு. அவர்கள் நல்ல ஒரு இதாக இருந்து, சரி நம்ம அண்ணி நம்ம குடும்பத்துக்குள்ளே வந்துடக்கூடாது. என்னன்னா 2வது கல்யாணம் முடிச்ச பொண்டாட்டிக்கு அவ்வளோ மரியாதை கொஞ்சம் கம்மி தான். அது எல்லா இடத்துலையும் ஒரு அப்பனுக்கு 2 பிள்ளைய பொண்டாட்டி இருந்தால் மூத்த தாரத்துக்கு தான் கொஞ்சம் மதிப்பு. 2வது தாரம் வந்து கரைச்ச புளி, இந்த புளி இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் மதிப்பு குறவு தான். அதில் எனக்கே சில அனுபவம் உண்டு, அது பர்சனலாக பேசிக்கிறோம். சரியா? சரி. இப்போ இந்த நிலையில் 3ஆம் நிலை என்ன அப்படின்னு கேட்டால், நான் பல திமுகவில் ஒன்று கனிமொழியின் அதிகாரம், மற்றொன்று சபரீசனுடைய வானளாவிய அதிகாரம், 3வது திரு உதயநிதியினுடைய அதிகாரம். அப்போ உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும், என்ன பாப்போம், ஸ்டாலின் ஐயா என்னன்னா அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். அவர் ஒரு ரோபோ மாதிரி. ஐயா அவர்கள் வருவார், என்ன செய்தீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அவர் பேசிட்டு போயிடுவார். அவருக்கு எந்த தேவையும் இனி வாழ்க்கையில் இல்லை. அமைதியாக இருக்க வேண்டியது, வெளிநாட்டுக்கு போனால் சைக்கிளை ஓட்ட வேண்டியது, கோட்டை போட வேண்டியது, எஃப்டிஐ கொண்டு வரேன், ஸ்பெயினுக்கு போவார், அப்படி இப்படி போயிட்டு வந்துடுவார். ஆனால் அதிகார மட்டத்தில் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அதிகார மட்டத்தில் அண்ணன் தம்பிக்குள் மூக்க அழகிரிக்கும் இவர்களுக்கும் ஏற்பட்ட அதே போட்டியின் நிலையும் இன்னும் சில நாட்களில் சபரீசனுக்கும் உதயநிதிக்கும் வந்துவிடும். அது எந்த விதமான டவுட்டும் இல்லை, வந்துடும். ஏன்னா உலகம் முழுவதுமே அப்படித்தான். 1/2 சென்ட்டுக்கு 1000 வருஷம் 40 வருஷம் வழக்கு பேசுகிற சமூகம் அது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு தோழர்கள், திமுகவில் உள்ள அடிமட்ட தொண்டர்கள் சொல்லுகிறார்கள், கருத்து வந்திருக்கிறது, நாங்கள் யாருக்கு கட்டுப்படும்? ஒன்று கழகத்தினுடைய அடுத்த முதலமைச்சர் இளம் புயல் அவர் பேர் என்னது, உதயநிதிக்கு கட்டுப்படுவதா, மாப்பிள்ளை முதலாளி சபரீசனுக்கு கட்டுப்படுவதா, இல்லை ஐயாவுடைய பொண்ணு கனிமொழிக்கு கட்டுப்படுவதா? இந்த கொஸ்டின்ஸை யார் அனுப்பியிருக்காங்கன்னா திமுக தொண்டர்கள் எடுத்திருக்காங்க. திமுக தொண்டர்கள் எழுப்பியிருக்காங்களா, என்னப்பா இது இவ்வளோ பெரிய பண்ணலாம், இதுவும் தோல்விக்கு காரணம் அப்படின்னும் அந்த ரிப்போர்ட் போயிருக்கு. இப்போ திமுகவில் பெரிய கலக்கம் வருகிறது. அவர்களுக்குள்ள இப்போ வந்து இருக்கிற யாருமே இல்லை. நேற்று ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒன்னால் நானும் கெட்டேன், என்னால் நீனும் கெட்டன மாதிரி ஜவாஹிருல்லா ஒரு ரிப்போர்ட்டை போட்டிருக்காரு. உங்களுக்கு ஜவாஹிர்லான்னா தெரியும், பேராசிரியர், மனிதநேய மக்கள் கட்சி. அவருக்கு என்ன ஆசைனா, என்னுடைய நண்பர் தான், எங்கள் ஊருக்காரர் தான், தனிச்சின்னத்தில் போட்டிடுவோம். தனிச்சின்னத்தில் ஏன் போட்டில்ன்றார்? இப்போ அவர் போகிற போக்கில் அவருக்கு ஒரு அமைச்சர் கிடைச்சிருக்குமே. யார் சார் விடுவா? எல்லாரும் நின்றுருக்கான் மனுஷன். ஆட்டோ டிரைவரு, 8வது படித்தவங்க எல்லாரும் கொடுத்துட்டாங்க. அப்போ எல்லாரும் வந்துட்டாங்க. ஒரு லக்கு போன முஸ்தபா இருக்கார், என்னுடைய நண்பர் தான். முஸ்தபா எம்எல்ஏ ஆயிட்டார். எலெக்ஷனுக்கு முன்னாடி முஸ்தபா கேட்குறாரு, இப்போ மசூதியில் தொழுதுட்டு வரார், நான் வெளியே டீ குடிச்சிட்டு நிற்கேன், என்னண்ணா நான் முஸ்தபா எப்படி என்னண்ணே போனேன். கடைசியில் பார்த்தா முஸ்தபா பேட்டி கொடுக்குறாரு, புயலை வீழ்த்திட்டாரு. யார்?
ஒரு பக்கம் குஷ்பு சுந்தர், யாரு சுந்தர், இன்னொரு பக்கம் யாரு பிடிஆரை வீழ்த்தி நிற்கிறாரு, தொப்பி போட்டுக்கிட்டு அங்கங்கே போகிறாரு. அப்புறம் அவர் சனாதனங்கன்னு தேவையில்லாத பேச்சு, அது அவருக்கு தேவையில்லை. சனாதனை பற்றி நீயே பேசுகிறா, பேசுகிறவன் பேசிட்டு போகுது. இப்போ அவர் எம்எல்ஏ ஆகும்போது பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களுக்கு ஒரு மனக்குறவு. என்ன மனக்குறவு? ஏனியில் 2 எம்எல்ஏ வாங்கிட்டாங்க. தோழர் வன்னியரசு மந்திரி ஆயிட்டாரு, அப்புறம் காங்கிரஸில் ஆயிட்டாங்க. இப்போ உதயசூரியன் நின்றாலாம் தானே சவுக்கடி. இப்போது பிரேமலதாவை பற்றி நான் சொல்லித்தான் ஆகணும். அவங்க ஏன் ஆகலைன்னு நீங்கள் கேட்கலையே, ஏன் கேட்க மாட்டேங்க? கேளுங்க, ஏன் ஆகலை? அவங்க என்ன செய்யறது? உதயசூரியன் நிற்கல, முரசு தான், முரசு கொட்டி போயிருக்கலாம்ல. ஆனால் அவங்க போக முடியாது. ஏன்னா ராஜ்யசபா சீட் அங்கே போயிருக்கு. ராஜ்யசபாவில் 200 ரூபா கொடுத்துருக்காங்க, பெரிய அளவில். 200 ரூபா கம்மி தான். 200 ரூபா கம்மி தான், நமக்கு தெரியல. 200 கொடுத்துருக்கலாம், 300 கொடுத்துருக்கலாம், நம்ம எண்ணி பார்க்கல, நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க போகாத அளவுக்கு அவங்க டக்கு டக்குன்னு தாவிடுவாங்க. அவங்க அந்த மாதிரி ஆள் பேர இங்கேயே பேசிக்கிட்டு டக்குன்னு இங்கேயும் பேசுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, அந்த கருத்தில் ஒரு வலிமையான கருத்து. 200ன்னா சீதான் சார், சீதான். பின்ன என்ன சார், தொகுதிக்கு 10 ரூபா, 10 தொகுதிக்கு 100 ரூபா. அவங்க கொடுக்குறது தொகுதிக்கு 1 ரூபா கொடுத்து 10 தொகுதிக்கு 10 ரூபா தான் கொடுத்துருப்பாங்க. புரியுதா? நேற்று நத்தம் சிவசங்கர்னு பேசினார், யார், நம்ம நாம் தமிழர் கட்சி. அவர் நமக்கு நம்ம தம்பி தான், நல்ல ஆள். நான் அண்ணன் சீமான் செலவுக்கு பணம் கொடுத்தாரா? இல்லை, கடைசியில் கேட்டால் பணம் கொடுத்தாரு. எவ்வளோ கொடுத்தாரு? 1.5 லட்ச ரூபா கொடுத்தாரு. தொகுதிக்கு 1.5 லட்சம் கொடுத்துருக்கு. அதான் அவர் தொகுதி கொடுத்துருக்காருன்னு வைங்களேன், அதை விட்டுருங்க. இப்போ அந்த அம்மா மட்டும்தான் போகலை. ஏன்னா சுதீஷுக்கு அங்கே மேலே பதவி கிடச்சிச்சு. தம்பி தோத்தாலும் பரவாயில்ல. யார், நம்ம விஜய, அவர் பேர் பிரபாகர். அவர் ஏவா வேலு வீட்டில் பேத்தியை திருமணம் செய்ய போவதாகவும், 2 பேரும் நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர்கள். பலிஜா நாயுடா என்ன நாயுடுன்னு எனக்கு தெரியாது. அந்த நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர்கள். 0.43% இருந்து அவருக்கு 10 சீட்டு கொடுத்தாங்க. பலமாக கொடுத்துருக்காங்க, பலமாக. அப்போ அவங்க மட்டும்தான் வருத்தப்படலை. வருத்தப்பட்ட வாலிபர் சங்கம்னு அவங்க வருத்தப்பட முடியாமல் அமைதியாக இருந்துட்டாங்க. இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இவ்வளவு பெரும் சிக்கலில் இப்போது 25% சிக்கப்பட்டு கொண்டது. இது பல ஆண்டுகளுக்கு மீண்டும் திமுக தமிழ்நாட்டில் தலையெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதாக நான் இன்றைக்கி தனிப்பட்ட ஒரு அனலிட்டிக்கலாக ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கேன். எப்படி வெளியிட்டிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, திமுகவினுடைய அதிகார மட்டமாக மாறின சபரீசன் எல்லா இடத்துக்கும் போய் நான் தான் செய்வேன்னு முதலாக வெளியேதுன்னு ரியல் 1 நான் பேசியிருந்தேன். எங்கே, வில்லிவாக்கத்தை பற்றி பேசியிருந்தேன். கார்த்திக் மோகனையும் கொடுத்துட்டு அவருடைய மனைவியோடு முதலாக இங்கே தான் பேசியிருந்தோம். முதலாக இங்கே தான் பேசிட்டு சொன்னார், நான் அந்த அம்மா பேர் என்ன, அந்த ஒய்ஃப் பேர் ஸ்டாலினுடைய பொண்ணை கூட்டு போயிட்டு செந்தாமரை, சிஸ்டர் செந்தாமரையோடு போயிட்டு நம்முடைய ஐயா அவர்கள் சொன்னார்கள், நம்ம அவர் பேர் என்ன, சபரீசன், நான் நிற்பதாக நினைத்து நீங்கள் எனக்கு வாக்களியுங்கள். அது பிடியில் புதிய தலைமுறையுடைய ஆங்கில வெர்ஷனில் அவர் போட்டிருந்தார், நான் நிற்பதாக. அப்போ எந்த அளவுக்கு அவர் கையில் பவர் இருக்கு. நான் நிற்பதாகனா யார் சார்? வி கண்டெஸ்ட், நாங்கள் இல்லை, நான் நிற்பதாக, நான் கண்டெஸ்ட் பண்ணுறேன். அந்த அளவுக்கு அவர் க்ளோஸ் அசோசியேட் ஆகிருக்கார். அவருடைய கட்சியில் அவர் ஒரு கம்பெனி வச்சிருக்காரு, ஜி ஸ்கொயர். அந்த ஸ்கொயருடைய நிர்வாக பொறுப்பில் இருக்கவன் தான் கார்த்திக் மோகன். கார்த்திக் மோகன் இப்போ இதில் இன்னொரு சம்பவத்தை சொல்லட்டா, கார்த்திக் மோகனுக்கும் இவருக்கும் மோதி இருக்கு. யாருக்கு? உதயநிதி ஸ்டாலினுக்கும். உதயநிதி அப்போ மோதிட்டுனா, உதயநிதி ஸ்டாலின் நம்ம இங்கே ஏற்கனவே பேசினோமே, அந்த அமைப்பு பேர் என்னது, பெண் நிறுவனத்தை கலைச்சிட்டாங்க. கலைத்தார்கள் போட்டார்கள், இப்பொழுது கலைக்கவில்லை என்று அவர்கள் பல்ட்டி அடித்து விட்டார்கள். ஆனால் பெண் நிறுவனம் மௌனியாக்கப்பட்டிருக்கிறது, பல்பிடிங்க பாம்பாக ஆக்கி போட்டிருக்கிறது. ஏனென்றால் குறிப்பிட்ட பத்திரிகையில் பெண் நிறுவனம் கலைக்கப்பட்டதாகும், பெண் நிறுவனத்திலிருந்து 280 பேர் வேலையிலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டதாகும் ஒரு செய்தியை நம்ம பேசியிருந்தோம். ஆதாரத்தோடு, ஆதாரம் இல்லாமல் ஆதாரத்தோடு பேசியிருந்தோம். இப்போது அதே செய்தியின் மூலமாக டக்குன்னு பல்ட்டி அடிச்சு பெண் நிறுவனம் கலைக்கிறன்னா தனித்தனியாக பொம்மையை கலத்தி போடுறது இல்லை, ஸ்பேரலைஸ்டு யூனிட் ஆகும், சிக் யூனிட் ஆகும், அனபிள் டு மூவ் ஃபர்தர் ஆக்டிவிட்டீஸ். இப்போ அவங்களுக்கு ஃபர்தர் ஆக்டிவிட்டீஸுக்கு வழி இல்லை. இப்படிப்பட்ட இந்த குழப்பமெல்லாம் இப்போது சார் வெற்றி பெற்றால் ஒன்றும் தெரியாது சார். சார் சதை இருக்கிற இடத்துல தான் சார் கத்தி போகும். ஒரு பழம் எடுக்கிறீங்க, நல்ல பழமாக இருந்தால் தான் கத்தி போகும், எல்லாத்துலேயும் போகாது. இப்போது அவர்கள் குடும்பத்திற்குள் பெரும் குழப்பம் வந்திருக்கிறது. தற்போது இந்த நடவடிக்கைகளின் மூலமாக தமிழ்நாட்டில் மூத்த கட்சி ஆளுகளுடைய ஆளுமை, லோக்கல் ரவுடிசம், கொடுக்கப்பட்ட பண விநியோகிப்பு, கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசத்தை தாண்டி 3 பவர் செக்டார். இந்த பவர் செக்டாரின் மூலம் நாங்கள் யார் சொல்லை கேட்பதுன்னு
பலர் பதிவு செஞ்சவர்கள் எண்ணிக்கை 3 லட்சத்திற்கு மேல். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி மாதிரி இவர்களும் அதிலே இன்னென்ன காரணங்கள் சொல்லியிருக்கார். இப்போது விஜய் அவர்கள் ரொம்ப ஃபோர்ஸாக கொண்டு போயிட்டு இருக்காரு. ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தேன். அந்த பேட்டியில் நம்முடைய கயல்விழி அழகிரியினுடைய மகள் வருவதற்கான காரணத்தையும் நான் சொல்லியிருந்தேன். இப்போது இந்த பவர் செக்டரில் திராவிட முன்னேற்ற கழகம் குழம்பி போய்விட்டது. திமுகவுக்கு ஒரு பெரிய நாசகார விளைவு எதன்னு கேட்டால், இதுவரைக்கும் அவங்க காட்டி கொண்டிருந்த பம்மாத்து வேலை, அதாவது ஒரு இல்யூஷன் ஹேஸ் டு பி கிரியேட்டட், ஒரு மாயப்பிம்பம். அந்த மாயப்பிம்பம் என்னென்றால், நாங்கள் தான் சிறுபான்மையினரை காப்பாற்றுவோம். இப்போது அந்த மாயப்பிம்பம் சோழி முடிந்து விட்டது. காதர் மீதியின் அவர்களுக்காக நேற்று போட்ட ஒரு காணொளி உங்களுக்கு தெரியும். ராசா கடுமையாக விமர்சித்து ட்வீட்டாக எடுத்துட்டு அடுத்த உடனே போட்டார். என் வீட்டில் வளர்ந்த தென்னை மரம் கூனி குறுகி கிளையை பக்கத்து வீட்டில் இளநி கொடுத்தாள் என்று போட்டார். இப்பொழுது இஸ்லாமியர்களை லாயிலா இல்லல்லா சொல்வது அல்லாவையும் ரசூலையும் நம்புவதை போன்று கருணாநிதிக்கு ஓட்டு போடணும்னு சொன்னக்கூடிய காதர் மீதினுக்கு கடுமையான குடைச்சல் தமிழ்நாடு முழுவதும் இஸ்லாமிய சங்கம். நீ என்னையா தப்பு பண்ண போறீங்க? ஆரம்பத்தில் கருணாநிதி தான் இஸ்லாமியர்களுக்கு இருந்த மாதிரி அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை, நீங்கள் விஜய் கூட போய் சேருங்கள் என்று அவரு சேர்ந்து விட்டு ஒரு மந்திரியை பெற்று விட்டார். புரியுதா? இப்போ யார் இப்போ மதசார்பின்மை இருக்கா திமுகவுக்கு? யாருமே இல்லை. இருப்பது யாரு? 0.4 பெற்றுக்கொண்டு யார் இருக்கா? பிரேமலதா மட்டும்தான் இருக்காங்க. திமுகவுக்கு பெரும் நெருக்கடியான காலம். இதுதான் இந்த செய்தி. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நன்றி சார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 87 164.